பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்க போகுது? மாற்றம் வரக்கூடிய அற்புத மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். 8-12 பரிபூர்ண அமைப்புல சுப அமைப்புங்க. 8-12 சுப அமைப்புனா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, பிறந்த இடத்துல இருந்து சற்று நகர்ந்து போகக்கூடிய அமைப்பு, இருக்கிற வேலை சம்பந்தப்படுற அமைப்புகள்ல இருந்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான அமைப்புகளை வச்சிருக்குங்க. எந்த விதியும் சேர்த்து சொல்லாம பலன்களை சொல்றதே இல்லை. அது ஒரு அடிப்படை பழக்கம் என்னுடையது. உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆகி அவரே 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. 8ஆம் இடம் வலுத்து 5ஆம் அதிபதி 8ல இருக்காருங்க. அதிர்ஷ்டம் கைக்கு வந்து சேரக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான 6-8 பாவகங்கள் சுபபலம் பெற்றிருக்கக்கூடிய தன்மை. இதுல எதுங்க சரியில்லை? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு ஆகாத செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களை வருமானத்துல மாதிரி சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனை படுறது, உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படுத்துறது, உங்களையே சில மாதிரியான எரிச்சலான நிலையில பண்ணிட்டு இருக்கிறது, பணத்தை கண்ணுல காட்டி கைக்கு கொண்டு சேர விடாம பண்றது, இது மாதிரியான விஷயங்கள்ல அடுத்தடுத்து செவ்வாயின் ஒரு மாதிரியான தன்மை இருந்தாலும் அவர் மாத பிற்பகுதியிலிருந்து சுக்கிரனுடைய தொடர்புல வரும்பொழுது அவரும் ஒரு மாதிரி மங்கள யோகத்துல சாந்தம் அடைகிறார். பாப கிரகங்கள் பலவீனம் அடைந்து பின்பு சுபத்தன்மை அடைகிறது. அந்த பாவகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்துடும். இவ்வளவு நாள் 6ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய அந்த முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ ஒரு மாதிரி அஷ்டம சனி வந்துருச்சோன்ற ஃபீல்ல இருப்பீங்க. கண்டிப்பாக இல்லை. உங்களுக்குமே அடுத்த வருஷத்துல இருந்து மிகப்பெரிய நல்லது நடக்கணும்ல. அந்த நல்லதுக்கான மேன்மைக்காக இங்க ஒரு மாற்றம் வரும். உங்களோட விருப்பம் இல்லாம கூட அந்த மாற்றம் வரலாம். என்னதான் இருந்தாலும் செவ்வாயோட தொடர்பு 8ஆம் இடத்துல வந்துருதுல, இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆன்மீகம், புனித யாத்திரை, கடவுள் சம்பந்தப்படுற அமைப்பு, கடவுளின் அனுக்கிரகம்னு வச்சிடலாம். குருமார்களை தரிசிப்பது, நீங்களே வந்து இறை வழிபாடு சேர்ந்து போறது, இவர் தாங்க என்னோட குரு, அவர் எடுத்து இன்னையில இருந்து ஆன்மீகத்துல முழுமைப்படுறேன், சிவனை நோக்கி போறேன் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகளை தீர்க்கமாக எடுத்து ஆன்மீகம் சம்பந்தப்படுற துறைக்குள்ள ஈடுபடுற மாதிரியான சில அமைப்புகளும் வரும். நீங்களே சோசியல் மீடியால இருக்கிறீங்க, ஜோதிட மாதிரியான அமைப்புகள் இருக்கீங்க, பேச்சு மார்க்கெட்டிங் சம்பந்தப்படுற, ஐடி சம்பந்தப்படுற, புதன் சம்பந்தப்படுற துறைகள்ல இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மேன்மை. தொழில் அமைப்புகளே நல்லது இருக்க போதுங்க. இருக்கிற வேலையை விட்டு மாறினா சந்தோஷமா வேலையை விட்டு மாத்திக்கங்க. ஏன்னா அடுத்த வருடத்தில் நீங்க நல்லா இருக்க போறீங்க. அதற்கான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த 2024 டிசம்பர்ல சகல தரப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி அமையும். தந்தை பூர்வீகம் சம்பந்தமான அமைப்புகள்ல கிடப்புல இருந்ததுல, ஏன்னா சூரியன் என்னதான் இருந்தாலும் நீச்சமானாரு, 6ல இருந்தாரு அப்படின்ற அமைப்புகள் மாறி இப்பொழுது அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றது, அதாவது 3ஆம் பாவகத்துக்கு 5ஆம் இடத்துல அவர் அமர்வது அப்படின்றது முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, கீர்த்தி புகழ் மாதிரியான அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. எதுல கால் வைக்கிறீங்களோ அந்த காரியத்துல வெற்றி பெற்று அதனை முடிச்சு வச்சு அடுத்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான சகல அமைப்புகள்லையும் மேன்மை வரக்கூடிய ஒரு அற்புத அமைப்புங்க. என்னங்க பண்ணக்கூடாது? யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் செவ்வாய் 2ஆம் இடத்துல உங்களுடைய 6ஆம் அதிபதி பரிபூர்ணமாக கெடுதல்களை பண்ணுவார். அதனால இந்த இடத்துல வாக்கு கொடுத்து யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதத்தை கொடுக்கிறது, நீங்களே வாய் சண்டை வாய் சவுடால் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயத்துல வலியை போய் பிரச்சனைகள் இழுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு கடனை கொடுத்துட்டு அந்த கடன் கொடுங்க அப்படின்னு திரும்ப கேட்டு சண்டை போடுறதுன்னு போனீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு எகென்ஸ்டா திரும்பிடும். அது சற்று சரியில்லாத அமைப்பு. சகோதர அமைப்புகள் இப்போ கொஞ்சம் சரியில்லாம இருக்குங்க. அண்ணனோட ஒரு விரோதம், தம்பியோட விரோதம் அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிற்பகுதியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அப்படின்னு வந்துடலாம். மிக முக்கியமாக மேன்மைகள் இருக்குமா? நிச்சயமாக இருக்குங்க. மனைவிக்கு அதை வாங்குறேன், பொண்ணு வாங்குறேன், பொருள் வாங்குறேன், மனைவிக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணி கொடுக்குறேன். ஆனா பண்ணி கொடுத்தாலும் மனைவியை வந்து பார்க்க முடியல. என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் 8ல மறையறாருல, 8ல மறையும் போது உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் வந்துடும். அது வேலை தொழில் அமைப்புகள்ல இருந்துடலாம். இது தாண்டி வேற ஏதாவது அமைப்புகள்ல இருந்தா ஒரு மாசம் பொறுத்துங்க. சுக்கிரன் என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்துல பரிபூர்ணமா மறைவாருங்க. சின்ன சின்ன சலசலப்பு கணவன் மனைவி அமைப்புகள்ல வரும். அதுல சற்று கவனமாக இருங்க. இடமாற்றம் நிச்சயமான அமைப்புகள்ல சகல தரப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மிகப்பெரிய மேன்மைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக டிசம்பர் மாதம் சகல தரப்பு ரிஷபராசி குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்கும். திருமணம், காதல், குழந்தை மாதிரியான அமைப்புகள்ல சொல்லவே வேணாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு தடையும் இல்லை. அற்புதமா இருக்க போறீங்க. அடுத்தடுத்து சாதனைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படியே வந்து கொட்ட போகுதுன்னு சொல்லிடலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் என்னதான் இருந்தாலும் சகலமும் உங்க கைக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாகன அமைப்புகள்ல புதிய கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருந்தா கடன் அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்பு. சுபர் தொடர்பு அப்படின்றதுனால சுப கடன் அப்படின்ற மாதிரியான வீடு வாகன மனை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்குங்க. இதனை தாண்டி ஆரோக்கியம் மேம்படுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் நன்மைகள் சற்று அதிகமாகும். அந்த 2ஆம் இடத்துல பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எரிச்சலா இருப்பீங்க, கடுகடுன்னு வார்த்தையை பேசுவீங்க. இதை மட்டும் தவிர்த்துக் கொள்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2024 மிகப்பெரிய அற்புதத்தை கொடுத்து நல்லதை பண்ணி முடிக்குங்க.